எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளை ஒரு இரவை கழித்தார்கள் என்பது, அதேபோன்று இந்த இளைஞர்களை அழகிய விதத்தில் சுன்னா அடிப்படையில் தூங்க வைத்து அதிகாலையில் அவர்களை எழுப்பி கியாமுல் தொழுகையில் இங்கே ஒரு பயிற்சிக்காக அழகாக அவர்களை வைத்து தொழுவிக்கப்பட்டு அடுத்த நாள் இன்ஷா அல்லாஹ் நாளை காலை 9:30 மணி வரைக்கும் இந்த தர்பியா நிகழ்ச்சி இந்த இடத்திலே தொடர்ச்சியாக நடைபெறும். மிக அழகிய அறிவுரைகள் இந்த இடத்தில் எனக்கும் உங்களுக்குமாக காத்திருக்கிறதை நான் நினைவுபடுத்திக் கொண்டு அடுத்த 2வது கட்டமாக இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிறார்கள். சத்திய குரல் பத்திரிகை உங்களுக்கு தெரியும், மிக நீண்ட காலமாக குர்ஆன் சொன்ன அடிப்படையில் சத்தியத்தை சொல்கிற அதே நேரத்தில் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சவால்களை உடனுக்குடன் எடுத்துக்காட்டுவதும், சத்தியத்திற்கு எதிரான எந்த சிந்தனை போக்காக இருந்தாலும் அதை மக்கள் மன்றத்தில் படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு அருமையான பத்திரிகை. அதேபோன்று இஸ்லாமிய தூய கொள்கையை அழகிய தொடர் செய்திகளாக தருகின்ற பத்திரிகை. இதேபோன்று உண்மை உதயம் போன்ற அழகான அந்த மாதாந்த சஞ்சிகைகள், இவைகளெல்லாம் இருக்க மிக தியாகத்தோடு இந்த சத்தியக்குரல் பத்திரிகை வெளிவந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதன் பிரதான ஆசிரியராக இருக்கக்கூடியவர் தான் இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரர் ஷேக் இந்தியா சலபி அவர்கள். உங்களுக்கு பரிச்சயமான, அடிக்கடி எங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய, இங்கே வந்து போகக்கூடிய ஒரு ஆளுநர். ஆகவே இந்த இளைஞர்களுக்கும் அவர்களை பண்படுத்த நாங்கள் ஆலோசனை செய்து மிக பொருத்தமான உலமாக்களை இங்கே தெரிவு செய்திருக்கின்ற அடிப்படையில் சத்தியகுரு ஆசிரியர் இந்தியா சலவி அவர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம். அவர்கள் இங்கே எங்களுக்கு அறிவுரை செய்ய காத்திருக்கிறார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களை இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக பங்கெடுக்குமாறு நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு 8 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக இந்த பயான் நடைபெறும். அதை அடுத்துத்தான் இன்ஷா அல்லாஹ் தெரிவிக்கப்படும். நபிகளால் உருவாக்கிய சமூக கட்டமைப்பு என்ற அந்த தலைப்பில் இந்த இடத்தில் உஸ்தாத் அவர்கள் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அவருடைய கடமையை நிறைவு செய்துவிட்டு அவனது மாற்றத்தை அதன் தூய்மையான வடிவில் விலக்கி செயற்பட வேண்டும் என்ற இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மாளிகையில் அவனது மார்க்கத்தை படித்துக் கொள்வதற்காக ஒன்று கொண்டிருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய மலாயிக்காமார்களும் எங்களை சூழ அமர்ந்து கொள்கிறார்கள். அமைதியை அல்லாஹ் தஆலா சக்கீனத்தையும் இறக்கி வைக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு நற்செய்தியாகவும் இப்படியான ஒரு மஜ்லிஸை பற்றி எங்களுக்கு சொல்லி இருப்பது இந்த இடத்திலே நாம் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் பரிமாறிக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கின்றது என்பதை முதலில் நான் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். மலாயிக்காமார்கள் சூழ்ந்திருக்கின்ற ஒரு மஸ்ஜிதிலே அல்லாஹ்வுடைய சக்கீனத் இறங்குகின்ற ஒரு இடத்திலே
அவனது மார்க்கத்தை பற்றி நாம் படிப்பதற்காக ஒன்று கொண்டு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பம் மிக மகத்தானது, கண்ணியமானது என்பது எங்களுக்கு சந்தேகமே இல்லாத ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த மஜ்லிஸிலே நாம் அதன் ஒழுங்குகளை பேணி இருக்கிறார். முடிந்த அளவு கொஞ்சம் முன்னால் வந்திருக்கால், அதாவது குறிப்பாக என்னுடைய நண்பர்கள், சகோதரர்கள், வாலிபர்கள் இந்த மஜ்லிஸிலே கொஞ்சம் முன்னால் வந்து உட்கார்ந்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்புக்குரிய நண்பர்களே, தர்பியத் என்று சொல்லுகின்ற போது இஸ்லாமிய கல்வி ஊட்டப்பட்டு அதனுடைய அறிவு வளர்க்கப்பட்டு எங்களுடைய செயல்பாட்டுடைய மேம்பாட்டுக்காக, விருத்திக்காக நாம் மேற்கொள்கின்ற ஒரு பயணத்திற்குத்தான் நாம் தர்பியத் என்று சொல்கிறோம். மார்க்க அறிவை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த அறிவை நடைமுறைப்படுத்துகின்ற, அதை செயல்பாட்டில் கொண்டு வருகின்ற, சமுதாயத்திற்கு நாம் அதை முன்வைக்கின்ற, சிறந்த பிரதிநிதிகளாக உருவாக்குகின்ற ஒரு பயிற்சி பாத்திரைதான் தர்பியத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்துடைய கட்டமைப்புக்கு முதல் அத்திவாரமே மஸ்ஜிதிலிருந்து தான் அவர்கள் துவங்கினார். மஸ்ஜிதிலிருந்து தான் மக்களுக்கு மார்க்க அறிவை கொடுத்தார். மஸ்ஜிதிலிருந்து தான் சமுதாயத்தினுடைய புனரமைப்பை அவர்கள் ஆரம்பித்தார்கள். மஸ்ஜிதிலிருந்து தான் மதீனாவுக்கு வெளியே தூதுகளை அவர்கள் அனுப்பினார்கள். மஸ்ஜிதிலிருந்து தான் சமுதாயத்தினுடைய சட்டங்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள். மஸ்ஜிதிலிருந்து தான் சமுதாயத்தினுடைய சீரழிவுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். மஸ்ஜிதிலிருந்து தான் சமுதாயம் கொண்டு போகின்ற போது அவர்களை கட்டியெழுப்புகின்ற வழிகளுக்கு குரல் கொடுத்தார்கள். எனவே இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கட்டமைப்பில் மஸ்ஜித் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றது என்பதை நாம் அனைவரும் முதலில் மனதிலே ஆழமாக எப்போதும் பதிவு வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய ஹதீஸ் மஜ்லிஸ்கள், தர்பியத்துகள் அதனால்தான் நாங்கள் பள்ளிவாசலிலிருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்களோடு நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவியினால் அதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு தருவது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் எங்களை உற்சாகமூட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக இந்த தர்காட்டவன் நகரத்தை விட்டு வெளியிருந்து வரக்கூடிய அந்த ஆளுங்களுக்கும் உலமாக்களுக்கும் உங்களுடைய இந்த ஒத்துழைப்பு தான் அவர்களை மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் இந்த இடத்திலே வர செய்வதற்கும் காரணமாக இருந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவியினால் தொடர்ந்தும் நீங்கள் எங்களுடைய நண்பர்களாக நீங்கள் இந்த ஒத்துழைப்பை தருவீர்கள் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது எனக்கும் உங்களுக்கு இந்த உலகத்திற்காக இணைகின்ற ஒரு மஜ்லிஸ் அல்ல. எனக்கும் உங்களுடைய சுய தேவைகளுக்காக, சுய நலத்திற்காக நாங்கள் உருவாக்கிக் கொள்கின்ற ஒரு அமைப்பும் அல்ல இது. நாங்கள் எங்களுடைய இலக்காக சுவனத்தை நோக்கி போகின்ற பயணத்துக்கு எங்களை தயார்படுத்துகின்ற பாதையை நாங்கள் செப்பனிடக்கூடியவர்களாக ஒன்றிணைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாய கட்டமைப்புக்கான ஒரு வழி அவர்களுக்கு மதீனாவிலே தான் ஆரம்பத்தில் ஏற்பட்டது. மக்காவிலே அவர்களுடைய பிரச்சாரம் ஆரம்பித்தார்கள். சுமார் 13 வருடங்கள் அந்த மக்கள் மத்தியிலே மனங்களிலே ஈமான் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற போராட்டத்தை அவர்கள் ஆரம்பித்த போது அந்த மக்களுடைய உள்ளங்களில் அதற்கு இடம் கிடைக்கவில்லை. அவர்கள் ஆதரவு கொடுக்கவில்லை. எதிர்ப்புகளை அலையலையாக அவர்கள் வீசிக் கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்களுக்கு பயங்கரமான சோதனைகள் வந்தன. முஸ்லிம்கள் ஒன்றிணைந்து மார்க்கம் பேசுவதற்கோ செயல்படுத்துவதற்கோ அந்த சமுதாயத்தில் மக்கள் இடம் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய புனித ஆலயம் கஅபா, அந்த கஅபாவில் கூட முஸ்லிம்கள் நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டு தொழுகை நடாத்துவது கூட முன்வர முடியாத அளவுக்கு பயங்கர சூழல் அன்றைக்கு மக்காவில் இருந்தது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்கின்ற போது அவர்களை கொல்வதற்காக கூட அபூ ஜஹல் திட்டம் போட்டிருந்தார். அதுவும் அந்த புனித எல்லைக்குள்ள நடக்கின்ற மிக பயங்கரமான ஒரு செயல்பாடாக அன்றைக்கு இருந்தது. ஆனால் மதீனாவில் இருக்கின்ற மக்களுக்கு
பொறுப்பை அவர்கள் உணர்ந்தபோது அதை மனதார ஏற்றுக்கொண்டு மதீனத்து மக்களுக்கும் அந்த ஈமான் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரகசியமாக மக்காவினுடைய ஒரு பகுதியிலே இரவு நேரத்திலே மக்கள் எல்லோரும் அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் இருக்கின்ற அந்த இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹை சந்திக்கிறார். ஆரம்பத்தில் 12 அன்சாரிகள் சந்தித்து சுமார் 12 அன்சாரிகள் சந்தித்து ரசூலுல்லாஹிடத்திலே ஈமானை அவர்கள் படித்துக் கொண்டு இரண்டாவது சந்திப்புக்கு பின்னால் மதீனாவுக்கு நீங்கள் வந்து இஸ்லாத்தை போதிக்க வேண்டும் என்று அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். ஒரு தேனை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு வண்டு மலர்களை சுட்டி கொண்டு இருக்கின்ற போது அது தூரத்திலிருந்து வந்த மலர்களாகத்தான் அது இருக்கும். ஆனால் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு அதனுடைய ரசனையோ அதனுடைய அவசியம் தெரிந்திருக்காது. அதுபோலதான் இஸ்லாம் என்ற தீன் மக்களுக்கு அது புரியாமல் இருக்கிறது. எதிர்ப்பை தான் வெளியிட்டார்கள். ஆனால் எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் மதீனத்து மக்களுக்கு அதனுடைய ருசி தெரிந்தது. ரசூலுல்லாஹ் முதலில் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்வதற்காக 2 நபித்தோழர்களை அனுப்பினார்கள் சகோதரர்களே. அதில் ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது நபர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேருமே இங்கு இந்த சபையில் இருக்கின்ற பெரும்பாலான நண்பர்களுடைய வயதை ஒத்தவர்கள் அவர்கள். நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு செய்திதான், உங்களுடைய வயதை சார்ந்த 2 நபித்தோழர்கள் மக்காவுடைய எதிர்ப்புகளையும் எல்லைகளையும் தாண்டி போய் மதீனத்து மக்களுக்கு குர்ஆனுடைய ஆயாத்துக்களை ஓதி காட்டி அவர்களை ஈமானின்பால் வரவழைப்பதற்காக பாடுபட்டார்கள். உங்க வயதுடைய 2 சஹாபாக்கள் தான் அன்புக்குரிய நண்பர்கள். அங்கு போன உடனே அந்த மக்கள் ஆரம்பத்தில் சிலர் வரவேற்கவில்லை. அப்போது சொன்னார்கள், கொஞ்சம் அமைதியாக இருங்கள், நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்பது முதல் நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள். நாங்கள் சொல்வது சரியா இல்லையான்னு நீங்கள் பார்க்காமல் எங்களை எதிர்க்காதீர்கள். நாங்கள் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி காண்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு போதித்த வசனங்களை ஓதி காண்பித்தார்கள். அதை கேட்டவுடனே சஅத் ரலியல்லாஹு அன்ஹு மனம் அப்படியே மாறிவிட்டது, உள்ளம் மாறிவிட்டது. ஈமான் அவருடைய உள்ளத்திலே நிழலாட தொடங்கியது. உடனே அவருக்கு பின்னால் அந்த கபீலா கோத்திரம் முழுவதும் இஸ்லாத்துக்குள் வந்தது. இஸ்லாத்தினுடைய மதீனாவுடைய எல்லையை கொண்டு போய் சேர்த்து ஒரு பெரும் கூட்டம் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அன்றைக்கு 2 இளைஞர்கள் தான். ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் மதீனாவுக்கு போய் அல் குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி காண்பித்து இஸ்லாம் என்றால் நாங்கள் சொல்வதும் பேசுவதும் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்வதுதான் குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி காண்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு மக்களுடைய மனங்கள் அப்படியே மாறியது, இறங்கியது. கலிமாவை சொன்னவர்களாக இஸ்லாத்துக்குள் நுழைந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு சந்தோஷமான ஒரு செய்தி பார்த்தீர்களா? இளைஞர்கள் 2 பேருடைய முயற்சியினால் மதீனாவுடைய மிகப்பெரிய கோத்திரமே இஸ்லாத்துக்கு அன்றைக்கு வந்தது. அவர்கள் மூலமாகத்தான் மதீனாவுடைய இஸ்லாத்தில் பரவுவதற்கு அடிப்படை காரணமாக அவர்கள் இருந்தார்கள். பிறகுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத் பயணம் நடைபெறுகிறது. ஹிஜ்ரத் பயணத்தை தொடர்ந்து ரசூலுல்லாஹ் செய்த முதல் பணி ஒரு மஸ்ஜிதை உருவாக்குகின்ற பணியை தான் அவர்கள் செய்தார்கள். பள்ளிவாசல், மதீனாவுடைய பள்ளிவாசல்களை கட்டினார்கள். அந்த கட்டுகின்ற பணியில் ரசூலுல்லாஹ் வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் அந்த திண்ணையிலே இருந்தார்கள். அவர்களைத்தான் திண்ணை தோழர்கள் அஸ்ஹாபு சுஃபா என்று வரலாறு மிக பெருமையோடு பேசுகிறது. அன்பான சகோதரர்களே, ஒரு மஸ்ஜித் அங்கே உருவாக்கப்படுகிறது. மக்காவில் இருந்த எல்லைகள், அந்த எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டி மதீனாவிலே அமைதியாக நிதானமாக மக்கள் மன அமைதியோடு அல்லாஹு அக்பர் என்ற குரல்
கொடுத்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர் என்ற அதானோசைத்தான் அவர்களை கட்டமைப்புக்குள் கொண்டு வருகிறது. நாங்கள் 5 நேரம் சொல்கின்ற அதான் பாங்கோசை என்று சொல்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிக பெரியவன், அவன் சகலவற்றிலும் ஆற்றலுடையவன், அவன் அனைத்துக்கும் சக்தி பெற்றவன். அந்த மகத்தான அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு மக்களை அழைக்கின்ற அழைப்பாளி. அவனுக்காகத்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். அவனுக்காகத்தான் இந்த உலகத்தில் செயல்பாடு இருக்கிறது. மௌத்துக்கு பின்னால் அவனுடைய திருப்தியை பெற்றவர்களால் அஸ்வரத்துக்கு போகின்ற அந்த நிலையிலே நாம் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட மகத்தான ரப்புடைய பெயரால் முதல் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிக பெரியவன், எல்லாவற்றிலும் அவன் தான் பெரியவன். ஆற்றல் சக்தி இந்த உலகத்தை அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற நிர்வகிக்கின்ற மக்களுடைய அனைத்து செயல்களையும் அறிந்த சதாவும் உறக்கமில்லாமல் நிரந்தரமாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற மிக மகத்தான ஒரு அந்த ரப்புதான். அவன் இன்னும் ஒரு முஸ்லிமோடு வாழ்வதற்கு, இன்னும் ஒரு சகோதரனுடன் வாழ்வதற்கான வழிகாட்டலுக்கான அழைப்போசல் முதல் படி அது. பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் ரப்பு மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர். இந்த ரெண்டுக்கும் கட்டுப்பட்டவர்களாகவோ பள்ளிக்கு வாருங்கள், ஹய்யா அலஸ்ஸலாத், தொழுகைப்பால் இருந்து வாருங்கள், ஹய்யா அலஸ்ஸலாத், தொழுகைப்பால் இருந்து வாருங்கள். கலிமா சொன்ன அல்லாஹ்வை தவிர வேறு படைத்தவன் யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர பரிபாலிக்கின்றவன் யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர அதிகாரம் செலுத்துகின்றவன் யாரும் இல்லை, அல்லாஹ்வை போன்ற எந்த கடவுளும் இல்லை, அல்லாஹ்வை தவிர யாருக்கு நாங்கள் தலை சாய்க்க மாட்டோம், அல்லாஹ்வை தவிர யாருக்காக வாழ மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு ரப்பு ஒருவன் இருக்கிறான் நாங்கள் சாட்சி சொல்கிறோம். அந்த ரப்புடைய தூதுத்துவத்தை கொண்டு வந்து சமர்ப்பிக்கின்ற ஒரே ஒரு தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அவருடைய வழிகாட்டுதலுக்கு பின்னால் நாங்கள் அனுப்பிடுவோம், அவருடைய கட்டளைக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம், அவர் போடுகின்ற உத்தரவுக்காக செயல்படுத்த காத்திருக்கிறோம் என்ற அந்த உறுதிமொழி பிரமாணத்தின்பால் அழைத்திருக்கிறார்கள் சகோதரர்களே. ஹய்யா அலஸ்ஸலாத், தொழுகையை பார்த்து வாருங்கள். இந்த கலிமாவின் அடிப்படையிலே உங்களை சகோதரர்களாக வாழ வைக்கின்ற, உங்களோட கட்டமைப்புக்குள் உருவாக்குகின்ற, உங்களை சிறந்த முஸ்லிம்களாக பண்பாளர்களாக பயிற்றுவிக்கின்ற ஒரு பாசறையின் நீங்கள் விரைந்து வாருங்கள். ஹய்யா அலஸ்ஸலாத், அல்லாஹ் தொழுகை, தொழுகையின் நீங்கள் விரைந்து வாருங்கள். ஹய்யா அலஸ்ஸலாத், உங்களுடைய வெற்றியின் நீங்கள் விரைந்து வாருங்கள். அந்த பாசறை உங்களை வெற்றி பெற்ற மக்களாக மாற்றும். அந்த பாசறை இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலும் வெற்றி பெற்ற மனிதர்களாக மாற்றும். உங்களை சிறந்த மூமின்களாக உயர்த்தி காட்டும். நீங்கள் மூமின்கள், நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் மூமின்கள், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தான் வெற்றி. நீங்கள் தூய கலிமாவோடு இந்த உலகத்தை நடமாடிக் கொண்டிருக்கிற சமுதாயம், உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை. இந்த வெற்றி உங்களுக்காகத்தான் இந்த வெற்றி இருக்கிறது. அந்த வெற்றிக்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் என்ற அந்த பாங்கோசை கொடுக்கப்படுகிறது சகோதரர்களே. ஹய்யா அலஸ்ஸலாத், ஹய்யா அலல் ஃபலாஹ். இந்த வார்த்தை இரண்டையும் ஒரு முஸ்லிம் புரிந்து கொண்டால், கலிமா சொன்ன முஸ்லிம் அந்த கலிமாவை உணர்ந்து புரிந்து அவன் அந்த கலிமாவுக்கு தன்னை அர்ப்பணித்தால், தொழுகையினுடைய அவசியத்தையும் வெற்றியுடைய அவசியத்தை அவன் தெரிந்து கொண்டால், உலகத்தில் ஒரு காலமும் அவன் தொழுகை விட்ட முஸ்லிமாக இருக்க மாட்டான். ஒரு காலமும் முடிந்த அளவு ஜமாத்தை விட்டு விட்ட ஒரு முஸ்லிமாக உலகத்தில் வாழ மாட்டான். உங்களை மிக சிறந்த கட்டுக்கோப்புக்குள் வளர்க்கின்ற ஒரு தலைமைத்துவத்துக்கு உங்களை வழிநடாத்துகின்ற ஆளுமையுள்ள பண்புள்ள சிறந்த ஒரு முஸ்லிமாக வளர்க்கின்ற பாசறைக்கு உங்களை அழைக்கிறது அன்பான சகோதரர்களை தொழுகை. அந்த பாங்கோசை சாதாரண பாங்கோசை அல்ல. இந்த உலகத்தில் யார் யாரோ கோஷம் போடுகின்ற கோஷம் அல்ல, அது ஒரு அரசியல் கோஷம் அல்ல, ஒரு இயக்கத்தினுடைய கோஷ வெளிப்பாடும் அல்ல.
இது வஹீயின் மூலமாக கொடுக்கப்பட்ட அழைப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் மக்களை எப்படி தொழுகைக்கு அழைப்பதற்கு சஹாபாக்கள் மஷ்வரா செய்கிறார்கள். என்ன சொல்லி இந்த மக்களை தொழுகைக்கு அழைப்பது, எப்படி அவர்களை பள்ளிவாசலுக்கு அழைப்பது செய்கிறார்கள். ஒரு சிலர் மணியோசை அடித்து மக்களை பள்ளிக்கு அழைப்போம் என்று மஷ்வராக வைக்கிறார்கள். இன்னும் சிலர் நெருப்பு தீமூன்றுவோம், அந்த வெளிச்சம் வளர்கின்ற போது மக்கள் அழைப்பாட்டு பள்ளி என்று பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட நேரம் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக இந்த வஹீயை பாங்கோசி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நபித்தோழர் மூலமாக எடுத்து வைத்தார். சகோதரர்களே, அப்படிப்பட்ட மிக சிறந்த அற்புதமான அர்த்தமுள்ள ஒரு அழைப்பு தான் இந்த பாங்கோசி. இங்கு நாங்கள் பள்ளிக்கு இந்த வாங்க கேட்டு உடனே பள்ளிவாசலுக்கு வந்து சுருமுகிறோம். பள்ளிவாசலுக்கு வந்து குழுமின உடனே எங்களை வழிநடாத்துவதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் இமாம், பள்ளிவாசலுடைய மஸ்ஜிதுடைய இமாம், மஸ்ஜித் அவருக்கு பின்னால்தான் நாங்கள் ஒவ்வொரு செய்கையும் செய்ய வேண்டும். நாங்கள் நினைத்தமாய் தக்பீர் கட்ட முடியாது, நாங்கள் நினைத்தமாய் ருக்கூக்கு போக முடியாது, நாங்கள் நினைத்தமாய் தக்ரா செய்ய முடியாது, நாங்கள் நினைத்தால் சலாமுக்கு பள்ளிவாசலுக்கு வெளியே போக முடியாது. எங்களை கைட் பண்ணுவதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் தான் ஒரு இமாம், மஸ்ஜிதுடைய இமாம். அவர் மார்க்க படித்தவர், தொழுகையுடைய சட்டங்களை விளங்கியவர், மக்களை வழிநடாத்தக்கூடிய தகுதி படைத்தவர். ஒரு இமாமுக்கு கூட ரசூலுல்லாஹ் பல தகுதிகளை சொன்னார்கள். அப்படிப்பட்ட தகுதி படைத்த ஒரு இமாமாக இருக்கிறார். அவர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால்தான் பின்னால் இருக்கக்கூடிய மாமுகள் அனைவரும் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்ட வேண்டும். அவர் அல்லாஹ் அக்பர் ருக்கூக்கு போனால்தான் மாமுகள் ருக்கூக்கு போக வேண்டும். அவர் அல்லாஹ் அக்பர் சுஜூத் செய்தால்தான் மாமுகள் சுஜூத் செய்ய வேண்டும். அவர் சலாம் கொடுத்தால்தான் தொழுகை விட்டு மாமுகளுக்கு தொழுகையில் பிரிந்து விட வேண்டும். அப்படியான ஒரு கட்டுக்கோப்பான பயிற்சியை முதலில் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதிலே தொழுகை மூலமாக உருவாக்கினார்கள். அந்த தொழுகைக்காக கப்பல் அளிக்கின்ற போது நாங்கள் நினைத்தபடி நிற்க முடியாது. அதுக்கு ஒரு முறையை சொன்னார்கள். ஒருவருடைய கால்வால் மற்றவருடைய கால்வால் படக்கூடியதாக, ஒருவருடைய தோள்பட்டை அடுத்தவருடைய தோள்பட்டையோடு உறுத்தக்கூடியதாக நீங்கள் எல்லோரும் ஒரே வரிசையில் முன்பின் ஆகாமல் நேராக நின்று ஒழுங்காக நின்று அல்லாஹ் அக்பர் நீங்கள் தக்பீர் கட்டினால்தான் உங்களுடைய தொழுகைக்கான ஏற்பாடு சரியாகும். இல்லை என்றால் உங்களுடைய செய்தால் கொண்டு விடுவான், உங்களுடைய உள்ளங்களில் அவன் மாறுதலை உண்டு பண்ணுவான், உங்களுக்கிடையே அவன் பிரிவினையை உண்டு பண்ணுவான். அந்த பிரிவினைகள், அந்த வேற்றுமைகள் இல்லாமல் நீங்கள் ஒரே ஒரு சகோதர உம்மத்தாக வாழ்வதற்கு நீங்கள் இப்படிதான் தொழுகையில் நிற்க வேண்டும் என்று சொன்னார்கள். முதல் அம்சம் சகோதரத்தோடு சேர்ந்த கட்டமைப்பை பள்ளிவாசலை உருவாக்கினார்கள். சகோதரர்களை, இங்கு வந்தால் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவன் யார், என்னுடைய எதிரியா, அடுத்த வீட்டானா, முதலாளியா, தொழிலாளியா, அதற்கு என்ன விட உயர்ந்தவனா, என்ன விட தாழ்ந்தவனா எந்த சிந்தனையும் இல்லாமல் நாம் எல்லோரும் கலிமா சொன்ன அல்லாஹ்வுடைய அடிமைகள். அந்த அடிப்படை முதல் சகோதரத்துவத்துக்கான இந்த கட்டமைப்பு தான் இஸ்லாமிய சமுதாயத்தை என்றைக்குமே நிலைநிற்க செய்ய போகிறது. அவர்கள் என்றைக்குமே தலைநிமிர்ந்து நின்று வாழ்கின்ற ஒரு பயிற்சி பாட்டு உலகத்தில் முஸ்லீம்களை தவிர வேறு யாரும் இன்றைக்கு வரை கொண்டு வர முடியாத அளவுக்கு அல்லாஹ் அந்த பாங்கோசையின் மூலமாக உருவாக்கின சமுதாயத்தை நீங்க பாருங்கள். எவ்வளவு அற்புதமான சமுதாயம் உலகத்திலே. இன்றைக்கு உலகத்திலே தீண்டாமைகள் பேசப்படுகின்ற சமூகம் இருக்கிறார்கள். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை என்று சபைகளை ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஏதாவது ஒரு கடவுளை வணங்குவதற்காக ஒரு இடத்திலே ஒன்று சேர்க்கிறார்கள். அவர்களால் ஒரு இடத்திலே இருந்து அப்படி கடவுளை வணங்க முடியவில்லை. காரணம் தீண்டாமை இருக்கிறது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அந்தஸ்து வேறுபாடு இருக்கிறது. அது கலையாத வரை சமூகம் ஒன்றிணையாது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக தொழுகையுடைய முதல் படியின் மூலமாக உருவாக்கினார்கள். இதற்கு பின்னால் சலாம் கொடுத்துவிட்டு நீங்கள் மஸ்ஜிதை விட்டு வெளியேறினாலும் அவரை கண்டெடுத்து நீங்கள் சலாம் சொல்லி பேசி ஆற தழுவி அன்பாக அவரோடு நீங்கள் உறவுகளை பரிமாறிக்கொள்ளுங்கள். அப்படியான ஒரு பயிற்சி பாசறையை முதலில் ரசூலுல்லாஹ் தொழுகை மூலமாக கொண்டு வந்தார். இந்த கட்டமைப்பு உருவாக்குவதன் மூலமாகத்தான் ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். இந்த பேசிக்கான அடிப்படையை உருவாக்காமல் ஒரு சமுதாயத்தை ஒரு நாள் யாரால் உருவாக்க முடியாது.
எல்லா சமுதாயம் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மாற்று மத சகோதரர்கள் கூட ஆச்சரியமாக கேட்கிறார்கள், முஸ்லீம்களால் இதை எப்படி செய்ய முடிகிறது என்று கேட்கிறார்கள். ஜும்மாவுடைய நாளில் அவருடைய தொழில்துறைகளை நாம் விட்டுவிட்டு, வியாபாரங்களை விட்டுவிட்டு, கடையான நேரத்தில் மூடிவிட்டு பள்ளிவாசலில் மொத்தமாக வந்து கொள்வதற்கு எப்படி உங்களால் முடியும் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். வாங்குவதை சரியாக புரிந்து கொண்ட முஸ்லிமுக்கு இது ஆச்சரியம் அல்ல சகோதரர்களே. கலிமாவை புரிந்து கொண்டு பிறகு வாங்குவதை இலக்கத்தை தெரிந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வருகிற ஒரு முஸ்லிமுக்கு இது பெரிய காரியம் அல்ல சகோதரர்களே. இதுதான் இன்றைக்கு அந்நிய சமுதாயத்தில் கிடைக்காத ஒரு மெசேஜாக இருக்கிறது. இதை நாங்கள் எடுத்து வைக்கின்ற பாக்கரையாகத்தான் இருக்கிறது. ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், அழகாக நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அச்சுடைய காலம் வந்தால் மொத்த உம்மத்தும் அச்சுக்காக வருவது அந்த இடத்திலே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளை ஏற்றவர்களாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், உனக்குத்தான் நாம் தலை சாய்த்தவர்களாக வந்திருக்கிறோம், உனக்கு இறையிலை துணையிலை, நீ தூய்மையான ஒரே ஒரு ரப்பு நீதான். 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடுகின்ற ஒரு இடத்திலே பேசுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, எழுப்புகின்ற ஒரே ஒரு கோஷம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் மட்டும்தான். 2 ஆடை துணிகள் தான் அவர்களிடத்திலே இருக்கிறது. 2 வெள்ளை ஆடை துணிகளை அணிந்து கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற கருப்பன் வெள்ளை என்ற வித்தியாசம் இல்லாமல், ஆப்பிரிக்கன் மேற்கத்திய நாடு என்ற வித்தியாசம் இல்லாமல், உயர்ந்தவன் தாழ்ந்த வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் கையை உயர்த்தியவர்களாக ரப்புக்கு முன்னால் அடிபணிந்து அவர்கள் நிற்கின்ற அந்த காட்சி உலகத்தில் எந்த மதத்தவர்களால் கொண்டு வர முடியவில்லை, எந்த சித்தாந்தம் பேசுகின்றவர்களால் கொண்டு வர முடியவில்லை. சகோதரர்கள், எவ்வளவு அழகான ஒரு கட்டமைப்பை இஸ்லாம் முதலில் அடிப்படையாக உருவாக்க பேச நீங்கள் புரியாமல் இஸ்லாத்திலே கட்டமைப்பை பற்றி நீங்கள் பேச முடியாது. இஸ்லாம் உருவாக்கிய சமுதாயத்தை பற்றி உங்களால் பேச முடியாது. இதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, எங்களுக்கிடையே இந்த வயலுக்கிடையே வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்கின்ற போது நாம் சமுதாயம் சார்ந்த வேற்றுமைக்காக பிரிந்திருக்கிறோமே, ஆனால் நீங்கள் பிரிவை விட்டு உறவை மேற்கொள்கின்ற வழிக்கு இஸ்லாம் காட்டிய வழியை சிந்திக்கும் பாருங்கள். உங்களால் தான் மதீனாவுக்கு தூதுத்துவம் போனது, உங்களால் தான் இந்த உலகத்துக்குமே அடுத்த பகுதிக்கு தூதுத்துவம் போக வேண்டிய பொறுப்பு உங்கள் கையிலே இருக்கிறது. நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உங்களால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வகுப்பு நண்பருக்கு உங்களால் அந்த செய்தி போக வேண்டும், உங்களுடைய அடுத்த வீட்டாளருக்கு செய்தி போக வேண்டும், உங்களோடு அன்றாடம் வளர்ந்த நண்பருக்கு செய்தி நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த 2 நபித்தோழர்கள் இப்போது மறந்துடாதீர்கள். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே மிக செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தருடைய மகன். அவர் ஒரு நாளைக்கு ஒரு ஆளை மாற்றுகின்ற அளவுக்கு செல்வந்தர். அவர் மக்காவிலே அந்த அத்தார் பூசிக்கொண்டு போனால் அவர் மறைந்து விட்டாலும் அந்த வாசம் வீசிக் கொண்டிருக்கும். சொல்வார்கள், இந்த இடத்துல அவர் முஸாப் இப்னு உமைர் போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செல்வந்த மகன். அவர் கோடீஸ்வரன் என்று நாங்கள் கூட சொல்லலாம். செல்வத்தில் இழந்து வளர்ந்த அவருக்கு அந்த வாலிப பருவத்தில் கிடைத்த இஸ்லாமினுடைய அந்த அடிப்படை அகீதா மார்க்கத்தினுடைய விளக்கம் மதீனாவுக்கு தூதுவராக போனார். ஆனால் அந்த குடும்பமாறு பல வகை சித்திரவதை செய்தது. அவரை வீட்டை விட்டு வெளியேற்ற அவருடைய தாய் தடுத்தார், சங்கியார் இணைத்து கட்டினார், பல சித்திரவதை செய்த போது கூட அவருக்கு செல்வம் உள்ள அந்த வாழ்க்கை, படோபகரமான ஆடம்பகரமான வாழ்க்கை அப்படி இழந்தார். ரசூலுல்லாஹ் ஓடோடி வருகிறார். எப்படி தெரியுமா? கந்தலான ஒரு ஆடையை தன்னுடைய உடம்பிலே சுற்றி மறைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் ஓடோடி வருகிறார். ஒரு நாளைக்கு ஒரு ஆடை அணிந்து மனம் வீசி கமலம் என்ற அளவு பாதையில நடமாடி அந்த சஹாபி, அந்த இளைஞர் தாயுடைய கொடுமை தாங்க முடியாமல் தப்பி வருகிறார். ரசூலுல்லாஹ்விடத்திலே கந்தல் ஆடையை இதுக்குள்ளே கட்டியவராக ரசூலுல்லாஹ் ஓடோடி வந்தார். சகோதரர்களே, அவர் மூலமாக தான் மதீனாவுக்கு தீன் பரவியது. அந்த தீனுடைய கட்டமைப்பை தான் நாம் இப்ப பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் இதை மறந்துவிடக் கூடாது. இந்த வயதை நாங்கள் எல்லோரும் இந்த இடத்துல இளைஞர்களுக்கு குறிப்பாக நாம் ஏன் சொல்கிறோம் என்றால், உங்களுக்கான நேரம் இது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மறக்கக்கூடாத ஒரு பகுதி இது. மறுமையில நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய பருவத்தில் இருக்கின்ற பருவம் இது. எனவே நான் நீங்களும் இந்த இடத்துல மறுமையில வெற்றி பெற்று அந்த சமூகத்தை சேர்வதற்காக வேண்டி இந்த ஏற்பாடு செய்யப்பட்ட சகோதரர்கள், ரசூலுல்லாஹ் உருவாக்கிய கட்டமைப்பில் ஒரு தலைமைத்துவத்தின் கீழால் அந்த சமூகம் வளர்கின்ற முதல் பாத்திரை
தொழுகையில் ரசூலா காட்டினார். இமாமுடைய அசைவுக்கு பின்னால் தான் ஒவ்வொருவருடைய அசைவு வர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு வந்த நிறைய பேருக்கு மேற்கத்திய உலகத்தில் இருக்கிறார்கள். அப்படி இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சகோதரர்களை செய்தியை நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். அவர்கள் இந்த இஸ்லாத்துக்கு வருவதற்கு தூண்டிய காரணம் என்ன காரணிகள் அதற்கு பின்னால் இருக்கின்றன? அப்படி நீங்கள் பார்த்தால் இஸ்லாத்துடைய இந்த சகோதரத்துவ அமைப்பு, இந்த கட்டமைப்புடைய ஒழுங்கமைப்பு அவர்கள் அப்படியே மாற்றி கொண்டிருக்கிறது. இப்படித்தான் முகமது அலிகளே சொல்லக்கூடிய இஸ்லாத்துக்கு காரணமாக இருந்தார். இது போன்ற பலருடைய வரலாறு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தலைமைத்துவத்திற்கு அவர்கள் தான் எனக்கு முன்மாதிரி என்று குர்ஆன் சொன்னது. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி. வேறு யாருக்குமே உங்களை அவர் பரவக்கூடிய எந்த முன்மாதிரியும் இல்லை என்று குர்ஆன் மிக தெளிவாக சொன்னது. நீங்கள் கலிமா சொன்னதற்கு பின்னால் இந்த கலிமாவின் அடிப்படையில் வாழ்வதற்கான சிறந்த வழிகாட்டி உங்களுடைய இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். இது குர்ஆன் உத்தரவாதப்படுத்துகின்ற செய்தி. உஸ்வத்துன் ஹஸனா என்று சொன்னால் மிக சிறந்த வழிகாட்டல் முன்மாதிரி அவரிடத்தில் மட்டும்தான் இருக்கு. அதை விட்டுவிட்டு ஒரு மனிதனுக்கு நீங்கள் முன்மாதிரி செய்ய போக முடியாது, கூடாது. மார்க்க விவகாரம் உட்பட அனைத்து ரசூலுல்லாஹி முன்மாதிரியாக சமுதாயத்தை வழிநடாத்தின ஒரு தலைவர், அவரை நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை நம்பினால், நீங்கள் மறுமையை நம்பினால், உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு தகுதியான ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய தூதர் தான். அவரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. சஹாபாக்கள் இதை முழுமையாக ஏற்றார்கள். இந்த வசனத்துக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களுடைய தலைவர், அவர் எதை சொல்கிறாரோ, அவர் எதை காட்டுகிறாரோ, என்ன உத்தரவு போடுகிறாரோ, நாம் அதற்கு அப்படியே கட்டுப்படுவோம் என்று இருந்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தலைமைத்துவத்திற்கு எப்போதுமே அவர்கள் மாறு செய்யவில்லை, மாற்றமாக நடக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததும் இல்லை. ஒரு சந்தர்ப்பம் ஒன்று, முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் ஒன்று சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. ரசூலுல்லாஹ் தபூக் யுத்தத்துக்கு போவதற்காக ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள். தபூக் அல்லது கைபர், இந்த யுத்தத்துக்கு போவதற்கான ஆயத்தங்கள் செய்கின்ற போது மிக சிரமமான ஒரு காலகட்டத்தில் யுத்தத்துக்கான ஏற்பாடு செய்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இப்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற மிக வெப்பமான ஒரு காலம். 50 டிகிரிக்கு போனால் எங்களால் நாட்டில் வாழ முடியாது. ஆனால் இதே 50 டிகிரி இன்றைக்கு மத்திய கிழக்குள்ள நாடுகளுக்கு போனால் அவர்கள் யாருமே காலையில் நடமாட மாட்டார்கள், அவ்வளவு வெப்பம். வறட்சி அடைந்த காலத்தில் வெப்பம் என்றால், வறட்சி அடையாத பாலைவன காலத்தில் அந்த வெப்பம் என்றாலும் இருந்திருக்கும். அப்படியான கடுமையான சூட்டு அடிக்கின்ற அந்த காலத்தில் ரசூல் அந்த யுத்த நகர்வை ஏற்படுத்தினார். அப்போது எல்லா ஏற்பாடு நடக்கிறது. யுத்தத்துக்கான ஏற்பாடு எல்லாம் நடந்து யுத்த படை மதீனா விட்டு வெளியேறுகிறது. வெளியேறி போனதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துக்கு போனதுக்கு பின்னால் காது பின் மாலிக் எங்கே என்று கேட்டார். அவர் ஒரு இளைஞர், திருமணம் முடித்த ஒரு இளைஞர். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், காது பின் மாலிக் எங்கே என்று கேட்டார்கள். அப்போது சில சஹாபாக்கள் சில கருத்துக்களை சொன்னார்கள். பிறகு இந்த படை மக்காவை மதீனாவை நோக்கி திரும்புகிறது. யுத்தம் முடிவடைந்து மதீனாவை நோக்கி திரும்புகிறது. யார் இந்த காது பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு? அவர் ஒரு இளைஞர், செல்வம் உள்ளவர், செழிப்பான வாழ்க்கை வாழ்கிறவர். அன்றைய அந்த சூழ்நிலையில் மதீனாவிலிருந்து படை புறப்படுகிற காலப்பகுதியில் மதீனா அந்த பழங்கள் எல்லாம் செழிப்பாக அடைந்திருக்கின்ற அறுவடை செய்கின்ற ஒரு காலம். அவர் என்ன நினைக்கிறார் என்றால், இந்த யுத்தத்துக்கான ஏற்பாடு அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு செய்கிறார்கள், நான் செய்ய வேண்டும் என்று காலையில் புறப்படுகிறார். பிறகு மாலையில் ஏற்பாடு செய்யாமல் வருகிறார். அவருடைய மனதுக்கு இந்த மக்காவில் எப்போது ஏற்பட்ட செழிப்பை தான் அவர் மதீனாவில் ஏற்பட்ட செழிப்பை விரும்பினார். ஒரு வாகனத்தை தயார்படுத்த போவார், பிறகு அவர் திரும்பி வருவார். இப்படியா நிலையில்தான் அவருடைய காலம் போய்கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், காது பின் மாலிக் யுத்தத்துக்கு புறப்படுவதற்கு தயாரானார். ஆனால் அவர் யுத்தத்துக்கு வரவில்லை. ஏன்னா மதீனாவுக்கு படை திரும்புகின்ற போது காது பின் மாலிக் பயப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் என்ன காரணம் சொல்லுவது, அவர்கிட்ட போய் நான் எப்படி என்னுடைய விஷயங்களை முன்வைப்பது, பயப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் யுத்தம் முடித்து மதீனாவுக்கு திரும்புகிறார்கள். பள்ளிவாசல் இருக்கிறார்கள். ஒவ்வொரு யுத்தத்துக்கு
போகாத ஒவ்வொருவரும் தங்களுடைய காரணங்களை சொல்லிவிட்டு போகிறார்கள். நான் இந்த காரணத்தால் யுத்தத்துக்கு வரவில்லை, என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை, இப்படி ஒவ்வொருவரும் காரணத்தை சொல்கிறார்கள். இப்போது காபிர் மாலிக் ரலியல்லாஹு நேரம் அவர் வருகிறார், ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கிறார். அவருக்கு பொய் சொல்ல முடியவில்லை. நேரடியாக தான் வர முடியாமல் போன காரணம் மதீனாவில் செழிப்பான நிலை, அறுவடைக்குரிய காலம், நான் யுத்தத்துக்காக போக தயாராக மாலையாக போது என்ன தயாரம் இல்லாமல் நான் விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடு வந்து சேர வேண்டும் என்று விரும்பினேன், நான் சேர்ந்து கொள்ள முடியவில்லை, இதுதான் எனக்கு நடந்த உண்மையான காரணம் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை தெரியுமா? இங்கிருந்து போய்விடு, அல்லாஹ்வுடைய தீர்ப்புடைய விஷயத்தில் வரும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பினார். இவர் மிக கவலைப்படுறார். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வருகிற வரைக்கும் யாரும் அவரோடு பேச முடியாது, எந்த முஸ்லீமும் அவரோடு எந்த உறவு வைத்துக் கொள்ள முடியாது, யாரும் அவர் அணுக முடியாது, யாரும் சுகத்துக்கங்களை பங்கு கொள்ள முடியாது. அப்ப இவர் கவலைப்பட்டாரு. அப்போ ஒரு சிலர் வந்து சொல்றாங்க, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிருக்கலாமே அப்படின்னு கூட சிலர் பண்டாப்பட்டு பேசினார்கள். காபிர் மாலிக் ரலியல்லாஹு கேட்டார்கள், என்னத்தான் ரசூலுல்லாஹ் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், என்ன போல வேற யாராவது ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், 2 பேர் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று முராரா இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது சஹாபி ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பேரும் உங்களே போல நியாயமான காரணங்கள் சொல்லி யுத்தத்துக்கு வராமல் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வருவரை அவர்களும் சமூக பரிசுகளுக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். நான் நீங்கள் படிப்பினை பெற வேண்டிய சம்பவம் அன்புக்குரிய சகோதரர்களே, 3 நபித்தோழர்கள் சமூக பரிசுகள் செய்யப்படுகிறார்கள். சமூக பரிசுகள் என்றால் சுவத்துக்கள் எதுவுமே அவரோடு பங்கெடுக்க கூடாது, அவரை சமூகத்தை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும், யாரும் அவருக்கு கலைக்க கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற வரைக்கும் யாரோட கலைக்க கூடாது. இந்த காலம் நீடிக்கிறது. காபிர் மாலிக் ரலியல்லாஹு கவலைப்பட்டார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பக்கத்துல வந்து சொல்லுவார்கள், காபால் ரசூலுல்லாஹ் என்ன கண்ணால பாக்குறாங்களா, ஓர கண்ணால் ரசூலுல்லாஹ் கவனிக்கிறாங்களா, நான் சலாம் சொன்னால் பதில் சொல்ல வாயை அசைக்கிறார்களா என்று பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹ் சலாத்துக்கு பதில் சொல்ல மாட்டார். அவர் பக்கத்தில் நின்றால் திருப்பி பார்க்க மாட்டார்கள். எந்த சஹாபியும் அவரோடு உறவு கொண்டது கிடையாது, சலாம் சொன்னது கிடையாது. இந்த சமூக பரிஷ்கரிப்பு நடந்து 10 நாள் முடிகிறது. அடுத்த நாள் ஒரு செய்தி வருகிற ரசூலுல்லாஹ் இருந்து, அவருக்கு போய் சொல்லுங்க, அவருடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது என்று சொன்னதாக சொல்லுங்கள் ரசூலுல்லாஹ் செய்தி அனுப்பினார். 2வது சோதனைக்கான காலம், மனைவியோடு கூட இல்லறத்தில் நீங்க ஈடுபடக்கூடாது, மனைவிக்கு ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கட்டளை. அப்ப அவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மனைவி விவாகம் செய்ய சொன்னார்களா அப்படின்னு கேட்டார். இல்லை, இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்கள் சொன்னார். அப்போது ஹிலால் இப்னு உமையா இந்த காபிர் மாலிக் ரலியல்லாஹு சொன்னார்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ உன்னுடைய தாயுடைய வீட்டுக்கு போ, நீ என்னோடு இப்போ இருக்காது என்று சொல்லி அனுப்புகிறார். ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அவருடைய மனைவி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, கணவனோடு இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறீர்கள், சத்தியமாக சொல்கிறேன், இந்த பிரச்சனை சோதனை வந்த காலத்திலிருந்து ஹிலால் இப்னு உமையாவுக்கு எந்த ஒன்றையுமே அவர் எதிலுமே தேவையுடையவராக அவர் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரே, அழுது கொண்டுதான் அவர் இருக்கிறார் என்று சொன்னார். எப்படி இருக்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் முதல் சமூக பரிசுகள் செய்த அந்த நாளிலிருந்து இன்றைக்கு நீங்கள் உத்தரவு போடுகின்ற 2வது உத்தரவு வருகின்ற வரைக்கும் அவர் அழுது கொண்டுதான் இருக்கிறார். வேறு எந்த விஷயத்தையும் அவருடைய கவனம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் ஒரு வயதானவர், அவருக்கு நான் பணிவிடை செய்யலாமா என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ பணிவிடை செய்யலாம், ஆனால் உறவு கொள்ளக்கூடாது என்றார். அப்போது சாதிக்க அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் இதில் எதிலுமே கவனம் இல்லாமல் அழுகிறார்கள் சொன்னார். காபிர் மாலிக் ரலியல்லாஹு சிலர் வந்து சொன்னார்கள், ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அப்படி இருக்காது உறவு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு கேட்டெடுக்கலாமே என்று சொன்னார்கள். நான் ஒரு வாலிபன், ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு நிலையில நான் இல்லை, என்னால் என்னுடைய வேலையை செய்ய முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள். சமூக பரிஷ்கரிப்பு தொடர்ந்து நடக்கிற சோதர்களே, இவர் பாதையில வருகிறார், பஜாருக்கு போகிறார், பலரை சந்திக்கிறார், யாருமே பேசுவது கிடையாது. அவரை கண்டால் எல்லாருமே பாய்காட் பண்ணுகிறார்கள், திருப்பி போகிறார்கள், பார்க்கிறார்கள். இல்லை, ஒரு முறை கதாதா ரலியல்லாஹு அன்ஹு தோட்டத்துக்கு வருகிறார்கள். சொல்கிறார், கதாதா, என்னை பற்றி வந்து தெரியாதா? நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிற மனிதன் உனக்கு தெரியாதான்னு கேட்டார்கள். அவர் என்ன பதில் சொன்னா தெரியுமா?
நீ அல்லாஹ்வை நேசிக்கிறாயா அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறாயா அல்லாஹ்வுக்கு தானே தெரியும் என்று சொன்னார். இதை கேட்டோடனே அவருக்கு அப்படி அழுக பொங்கிக் கொண்டு வருகிற சகோதரர்களே, ஏன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு அல்ல இவர். என்னுடைய நிலைமை என்ன நல்ல தெரிந்தவர் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு. நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்ற மனிதர்கள் ஒருவன் அவருக்கு தெரியும். இந்த இடத்துல ஏன் அவர் அந்த பதிலை சொன்னார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை அவர் அடிபணிந்தார். பேச்சுவார்த்தை கூடாது, கொடுக்கல் வாங்கல் கூடாது, உறவு கூடாது, அனைத்தையும் நீங்கள் கட் பண்ண வேண்டும். அதற்காக அவர் சொல்ல வார்த்தை பார்த்துக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு நாள் ஷாமிலிருந்து மன்னனுடைய தூது வருகிறார். ஒரு தூதுவர் ஷாமிலிருந்து வருகிறார் மதீனாவுக்கு. அவர் மதீனா பஸார் வெளியே அப்படி திரிந்து கொண்டு போகிறார். ஒருவர்கிட்ட கேட்டார், காபூல் மாலிக் என்பவர் யார், அவரை காட்டுங்கள் என்று தூதுவர் கேட்கிறார். அப்போது மக்கள் சொன்னார், அதோ அவர் தான் காபூல் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த தூதர் நேரம் வந்து ஒரு கடிதத்தை கொடுக்கிறார். இந்த நாட்டு மன்னர் உங்களுக்கு தர சொன்ன கடிதம் பாருங்க. இந்த கடிதம் எடுத்து பார்க்கிறார். அதை போட்டிருக்காவே, இழிவான பகுதியை ஏன் வாழுகிறாய், இழிவுபடுத்தப்பட்ட பூமியை ஏன் வாழுகிறாய், உன்னை ஒரு கைவிட்டிருக்கிறார்கள், இழிவுபடுத்தப்பட்ட பூமி, நீ எங்களிடத்தில் வாழ உங்களை பார்த்துக் கொள்கிறேன், எங்களிடத்தில் நீ வாழ உங்களை பார்த்துக் கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, இதன் அழைப்புள்ள அர்த்தம் என்ன தெரியுமா? நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாக மண்ணிலே மதீனாவிலே ஏன் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கூட அழைப்பு இழிவுபடுத்தப்பட்டவனாக யாரும் கணக்கெடுக்காம உன்னை எல்லாரும் ஓரங்கட்டு இருக்கும் போது நீ ஏன் இந்த மண்ணில் வாழ்கிறாய், ஷாமுக்கு வா, நான் உங்களை பார்த்துக் கொண்டோம், உன்னை கௌரவிக்கிறோம் என்பது அந்த கடிதத்தோட அர்த்தம். அதுல இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த மார்க்கத்தை விட்டு விட்டு நீ ஷாமுக்கு வா, நான் உங்களை பார்த்துக் கொள்ற அர்த்தம். ஈமானுக்கு விலை பேசி வந்த கடிதம் அது. நீ ஏன் இந்த ஈமானோடு போல கஷ்டப்பட வேண்டும், விட்டு விட்டு வந்தா உனக்கு எல்லா சுகமும் ஷாம்ல கிடைக்கும், நாங்கள் உன்னை கவனிக்கிறோம் என்றுதான் ஈமானுக்கு விலை பேசி வந்த கடிதம் அது. அவர் கடிதம் பார்த்தோன்னு அப்படியே கண்ணை விட்டு அழுது இதுக்கு நெருப்புல போட்டார் சகோதரர்களே. இப்போது 50வது நாள் கடக்கிறது. இன்னும் சமூக பயிற்சி தான். சுபம் வீட்டில் இருந்து உட்கார்ந்து இருக்கிறார் மாடியில். அப்போது மதீனாவுடைய ஒரு மலையிலே கல்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மலைக்கு மேலே ஒருவர் சொல்கிறார், காவே நற்செய்தி பெற்றுக்கொள், காவே நற்செய்தி பெற்றுக்கொள் என்ற செய்தி அவர் அறிவிக்கும் போது காவலையெல்லாம் அந்த செய்தி மூலமாக கிடைக்குது. இப்போ சமூக பயிற்சிகளுக்கு அப்படி நீக்கப்பட்டு உன்னையும் சமுதாயத்தை அப்படி அரவணைக்குவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டிருக்கிறார், மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம் தான். அந்த வார்த்தையில் உள்ள வெளிப்பாடு அதை காவலிடம் புரிந்து கொண்டு உடனே சிந்தித்து விடுத்தார். பிறகு அவர் தயாராக கொண்டிருக்கும் போது ஒருவர் சொல்கிறார், காவே உமக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று சொன்ன உடனே அவர் அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாமல் தன்னிடத்தில் இருந்த 2 ஆடையை அவர்கள் அன்பளிப்பாக கொடுத்து விட்டு இப்ப உடுப்பதற்கு ஆடை இல்லாத நேரம் வேறொரு ஆடையை வாங்கி உடுத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் அப்படி நேர பழகிதான் வருகிறார். வந்த இடம் பள்ளிவாசல் அன்பு பேசுவர்களே. பள்ளிவாசலுக்கு வரும்போது ஒரு நபித்தோழருக்கு அப்படியே ஆற்றலோடு ஆர்வத்தோடு சந்தோஷத்தோடு அவர் கட்டு பிடித்து அப்படி முசாபா செய்கிறார். இந்த வாழ்க்கை மறக்க முடியாத மனிதர் அவர் தான். இவ்வளவு சோதனை வந்து என்ற சமூக பயிற்சி சென்ற நேரம் நான் அந்த சந்தோஷமான செய்தியை கேட்டு மன்னிக்கப்பட்டதாக சிந்திக்க நான் வந்த போது என்ன சந்தோஷமாக வரவேற்ற அந்த சாதி நான் மறக்கவே மாட்டேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த மன்னிப்பு உங்களிடம் இருந்தால் அதுக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்துதான் சொன்னார்கள். சூரா தௌபா அத்தியாயம் 9 வசனம் 118 நீங்க வாசித்து பாருங்கள். வாழ தலாசத்தில்லதீன குல்லிபு, இந்த யுத்தத்துக்கு வராமல் தாமதிக்கப்பட்டவர்கள் அல்லது பிந்தியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வந்துவிட்டது என்ற வசனம் சொல்கிறது. இவர்கள் மன்னிக்கப்பட்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் சொல்லுகிறார். அப்போதுதான் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மன்னிப்பு அல்லாஹ்விடம் வந்ததா உன்னிடம் வந்ததா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் தான் மன்னிப்பு வழங்கினார். 50 நாட்கள் வரைக்கும் இவர் சமூக பயிற்சி செய்து ஒரு தலைமைத்துவத்திற்கு கீழால் அந்த 3 பேருடைய கட்டமைப்பை அல்லாஹ் எப்படி உருவாக்கி காட்டிருக்கிறார் பாருங்கள். அல்லாஹ் மன்னிக்கிற வரைக்கும் இந்த சமுதாயத்தில் யாரும் மன்னிக்கல. அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிற வரைக்கும் யாரும் அவர் தொடர்பு கொள்ளல. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வந்த பிறகு எல்லோருமே அந்த கட்டப்போவா
எத்தனையோ மாறி சந்தோஷமாக ஆரவாரம் கொள்கின்ற நிலைக்கு சமூகமே மாறுகிறது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கைபர்ல ஒரு கிடைத்த ஒரு இழப்பாக நான் அப்படியே முழுமையாக அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்கிறேன் என்று சொல்கிறார். என்ன காரணம்? அவருக்கு இந்த சொத்து மீது இருந்த அந்த செழிப்பு அவரை கவர்ந்தது. அதனால் அந்த யுத்தத்துக்கு போவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போனது. எனவே இது வேண்டாம் எனக்கு நான் அப்படியே தருகிறேன் என்று நான் தாராளமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்படியே நீ கொடுக்காது என்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சமூக கட்டமைப்புக்குள் 3 பேருடைய செய்தி எவ்வளவு சிறப்பானது என்று நீங்கள் பாருங்கள். அந்த சஹாபாக்களுடைய மனநிலை கஷ்டத்தில் இருந்தாலும் ஆனால் அவர்கள் ஈமானை விட்டுக் கொடுக்கவில்லை, தளர்ந்து போவதில்லை. அரவணைப்புக்கு கண்டு பலர் வந்தாலும் பக்கத்து நாட்டில் அழைப்பு வந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது அல்லாஹ்வுடைய சோதனை. அவன் நிச்சயமாக வழி காட்டுவான் என்ற அடிப்படையில் அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த மன போராட்டத்தில் அல்லாஹ் ஒரு விடிவு கொடுத்தானே, அந்த நேரத்தில் சமூக ரசூலுல்லாஹ்வுக்கு என்ற கட்டமைப்பை நீங்கள் பாருங்கள். இதுதான் மிக முக்கியமானது. ஒரு தலைவருக்கு நாம் எப்படி கட்டுப்பட வேண்டும், ரசூலுல்லாஹ் எப்படி அதை உருவாக்கி காட்டினார்கள், சஹாபாக்கள் எப்படி கட்டுப்பட்டார்கள், எப்படியான ஒரு சமூகம் என்று பாருங்கள். அந்த வரலாறு படிப்பதற்கு இனிமையாக இருக்கிறது. அந்த சஹாபா சமுதாயத்தை பற்றி படிப்பதற்கு ஆசையாக இருக்கிறது. இப்படி ஒரு கட்டமைப்பில் அவர்கள் வாழ்ந்தார்களா? ரசூலுல்லாஹ் இப்படி சஹாபாக்களை வளர்த்தெடுத்தார்களா? எவ்வளவு உன்னதமான மக்கள் என்று பாருங்கள். அந்த கட்டமைப்பினால் தான் சகோதரர்களே அவர்களால் இஸ்லாத்தை வெளியே சொல்ல முடிந்தது. ஒரு தலைமைக்கு கட்டுப்பாட்டு கீழ் வராவிட்டால் அந்த சமூகம் உடைந்து சிதறி கொள்ளும். தந்தையுடைய கட்டளைக்கு அடிப்படையாக ஒரு குடும்பம் இருந்தால், மனைவி கட்டுப்படவில்லை என்றால், பிள்ளைகள் கட்டுப்படவில்லை என்றால், வீட்டுத் தலைவர் மனநோயாளியாக போவார். அந்த குடும்பம் சிதறண்டு போகும். ஒரு ஜமாத்தில் கீழ் இருக்கக்கூடிய ஊர்வாசல் கட்டுப்படவில்லை என்றால் அந்த ஜமாத்து பள்ளிவாசல் நிர்வாகம் சீர்குலைந்து போகும். இது பொதுவாக எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம் என்றால் அந்த கட்டமைப்பு கீழால் ஒழுங்குபடுத்தப்பட்ட சமுதாயம் எவ்வளவு ஸ்ட்ராங்கான சமுதாயமாக அடுத்தவனுக்கு சவாலுக்கு முகம் கொடுக்க தயார் என்கின்ற அளவுக்கு அவர்கள் அழிக்கிறார்கள் என்றால் நீங்கள் அந்த வரலாறு சஹாபாக்களுடைய விஷயத்தை மட்டும்தான் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை காபிப் பின் மாலிக் ரலியல்லாஹு பார்க்கிறார்கள். அவர் ஒரு மனிதரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள், 2 பேர் பேசுறதுனால ரசூலுல்லாஹ் விலகி காபிப் ரலியல்லாஹு அன்ஹு கடன் வாங்கினவர் அந்த கடனை கொஞ்சம் விட்டுட்டாங்க, குறைச்சிட்டாங்க, ஏதாவது வழி செய்ய என்று மாதிரி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இதை ரசூலுல்லாஹ் அப்படி போறவர்களை பார்த்துட்டாங்க. காபே ஆஃப்ன்ற மாதிரி ரசூலுல்லாஹ் கையால் காட்டினாங்க, சொன்னாங்க, கொஞ்சத்தை விட்டுட்டப்பா, அவர் விட்டு போ அப்படின்னாங்க. தலைவர்கள் வாழ்த்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர் அப்படியே கடனை பாதி விட்டு கொடுத்தாங்க. ஒரு தலைவரா இருக்கக்கூடியவர் அவர் கீழால் இருக்கிற சமூகத்தின் நிலவரம் அவருக்கு தெரியவில்லை. இவருடைய நிலைப்பாடு என்ன, இவருடைய நிலைப்பாடு என்ன, இவர் எந்த நிலையில் பேசுகிறார், இவர் எந்த நிலையில் வாழ்கிறார். இந்த ஒரு நிலைப்பாடு ஒரு தலைவருக்கு கண்டிப்பான அந்த அறிவும் சாதுரியம் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அந்த விஷயத்தை சொன்னது கூட அந்த சாபி கட்டுப்பட்டு போனார். அதே போல ஒரு பொறுப்புக்கு தகுதியானவர் யார், அவரை எந்த இடத்தை கொண்டு போய் வைக்க வேண்டும் என்ற கட்டமைப்பை ரசூலுல்லாஹ் காட்டினார். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு முன்னால் அடுத்த தலைவர் யார் என்று நேரடியான ஒரு சைக்கிளையாக அபூபக்கர் ரலியல்லாஹு காட்டிட்டு போனார். எந்த இடத்துக்கு போனாலும் அபூபக்கர் உமர் நானும் போனோம், அபூபக்கர் உமர் நானும் வந்தோம், அபூபக்கர் உமர் போனோம் கொண்டே அதிகமாக பேசுகின்றவராக இருந்தார். எனவேதான் கடைசி நேரத்தில் கூட தன்னால் மக்களுக்கு ஜமாத் தொழுகை நடாத்த முடியாது கூட அந்த நேரத்தில் முரு அபாபக்கர் பள்ளி சொல்லுகின்றார், அபூபக்கருக்கு சொல்லுங்கள், மக்களுக்கு தொழுகை நடாத்த சொல்லுங்கள் என்று சொன்னார். ஏன்னா அந்த தொழுகை நடாத்துகின்ற பகுதிக்கு தலைவர் தான் வர வேண்டும். அந்த பொறுப்பு தலைவருக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அடுத்த தலைவருக்கான வழிகாட்டியாக அபூபக்கர் ரலியல்லாஹு காட்டினார்கள். இந்த உம்மத்தை அடுத்ததாக சரியாக வழிநடாத்துகின்ற பொறுப்பும் தகுதியும் ஆளுமையும் உள்ள ஒரு மனிதர் அபூபக்கர் தான் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் அப்படி காட்டி கொடுத்தார். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு முன்னால் ஒரு படையை திரட்டி அது உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு தலைமை கீழாக அனுப்ப தயாராகிறார்கள்.
சஹாபாக்களுக்கு கொஞ்சம் விருப்பம் போதாது. ஏன் தெரியுமா? உசாமா ரலியல்லாஹு 40 வயதை கடந்த ஒரு மனிதர் அல்ல, 60 வயதை தாண்டியவரும் அல்ல. அவர் சுமார் 20 வயது கீழ்பட்ட ஒரு இளைஞர். ஒரு இளைஞனுக்கு கீழால் பெரும் ஒரு படையை திரட்ட முடியுமா? ஒரு இளைஞனால் பெரிய ஒரு சமூக படையை எதிர்த்து கொண்டு வெற்றி கொள்ள முடியுமா? இது எல்லோரும் கேட்கின்ற ஒரு கேள்வி, எல்லோரும் எழுப்புகின்ற ஒரு சந்தேகம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் தெரிவு செய்த தளபதி யாருன்னு பார்த்திருக்கிறார். சுமார் 17க்கு உட்பட்ட 20 அல்லது 17 அல்லது அதை விட குறைவான ஒரு வயதுடைய இளைஞர்கள் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப சொல்ல போனா இங்க இருக்கக்கூடிய பல பேர் 17 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான். அந்த 17 வயதுக்கு உட்பட்ட அந்த இளைஞர்கள் இந்த மார்க் அறிவை பார்த்திருக்கிறா? அந்த 17 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இருந்த தைரியத்தை நீங்கள் பார்த்திருக்கிறா? அந்த 17 வயதுக்கு உட்பட்ட அந்த இளைஞர்களே ஒரு படையை வழிநடாத்துகின்ற முடியுமான ஒரு நிலையில் அவருடைய நிலைமை இருந்தது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கின அந்த 17 வயது இளைஞருக்கு அவருக்கு பின்னால் வயது மூத்த பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லோரும் அவருடைய தலைமை கீழாக அந்த படை புறப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அப்படியானால் அந்த 17 வயதுடைய இளைஞர் சாதாரண ஒரு இளைஞராக இருப்பானா? சிந்தித்து பாருங்கள். 17 வயதுடைய ஒரு இளைஞர் ஒரு படைக்கு தளபதியாக போவதாக இருந்தால் சாதாரண இளைஞராக இருப்பாரா? இன்றைக்கு கூட நாங்கள் ஒரு படை தளபதியை பார்த்தால் அல்லது ஒரு உயர் அதிகாரியை பார்த்தால் அவர் வயதில் மூத்தவர், அனுபவம் மிக்கவர், பலதினம் அவருக்கு அனுபவம் இருக்கும், அவருக்கு பின்னால் தான் பலன் போவார். அப்படிப்பட்ட ஒரு உயர் அதிகாரியாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு அது தெரியும். ஆனால் இந்த படையை வழிநடாத்தின மிக தகுதியும் பொறுப்பும் அனைத்தும் உள்ளவர் தான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. حي على
அன்பார்ந்த சகோதரரே, உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு படை தளபதியாக போவதாக இருந்தால் அவருடைய உடல் வலிமை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 17 வயதுக்குட்பட்ட ஒரு இளைஞனுடைய உடல் அமைப்பு எப்படி இருந்திருக்க வேண்டும், அந்த வலிமை எப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கவும் வேண்டும். அவருக்கு ஆன்மீக அறிவு இருக்கிறது, உடல் அமைப்பும் இருக்கிறது. அவரை நிச்சயமாக ஒரு படத்தளபதியாக போகக்கூடிய அத்தனை அம்சங்களும் அவரிடத்தில் இருக்கு. எனவே ரசூலுல்லாஹ் சரியாக ஒவ்வொரு தான் தெரிவு செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய தெரிவு ஒரு நாளும் தப்பாக. சஹாபாக்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை என்னவென்றால் ஒரு சிறிய வயதுடைய தளபதியாக இருக்கிறார் என்பதுதான் அவர்களுக்கான பிரச்சனையை தவிர ரசூலுல்லாஹ்வுடைய தெரிவில் அவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கவில்லை. ஆனால் அந்த படை மதீனா விட்டு புறப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி விட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்து கேள்விப்பட்ட உடனே உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய படை மறுபடியும் மதீனா திரும்பி வருகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய நல்லடக்கம் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் கலீஃபாவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தெரிவு செய்யப்பட்ட பிறகு அவர்கள் எடுத்த முதல் நடவடிக்கை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு தலைமை கீழாக ஏற்படுத்தின அந்த படையை நான் எந்த மாற்றமும் செய்யாமல் ரசூலுல்லாஹ்வுடைய தெரிவு கீழாலே உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு தலைமை கீழாலே நான் அந்த படையை நான் வெளிக்கிரம செய்வேன் என்று சொல்லி அவருடைய தலைமை கீழான படையை அவர்கள் வெளியளிக்கிறார்கள். நம்முடைய சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு இளைஞனாக அவர்களுக்கு இருந்தார். எங்களுடைய நிலப்பாடு எப்படி இருக்கிறது, எங்களுடைய உடலமைப்பு எப்படி இருக்கிறது, எங்களுடைய மார்க்காரியம் எப்படி இருக்கிறது, எங்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது, எங்களால் ஒரு 10 பேருக்கு வழிநடாத்துகின்ற அந்த திறன் மார்க்க அறிவாவது நாம் பெற்றிருக்கிறோமா நீங்க சிந்தித்து பாருங்கள். அது பெற வேண்டும், பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. நீங்கள் நிச்சயமாக அப்படியான ஒரு சிறந்த முஸ்லிமாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்ட சகோதரர்கள். ஒரு தலைவராக இருக்கின்றவர் சமுதாயத்தில் யாரை எந்த இடத்திலே பொறுப்புக்கு நியமிக்க வேண்டும் என்ற அறிவும் அவருக்கு இருக்கிற வேண்டும். அபூதர் பிஸ்மாரி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, பல பேரை நீங்கள் பல பகுதிக்கு தலைவராக நியமித்திருப்பது போல என்னையும் நீங்கள் ஒரு பகுதிக்கு தலைவராக நீங்கள் ஒரு பொறுப்பை பற்றி கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபூதரே, அதுக்கு நீ பொருத்தமானவர் அல்ல, நீ பலகீனமானவர், ஒரு பொறுப்புக்கு சுமப்பதற்கான தகுதி உன்னிடத்தில் இல்லை என்று சொன்னார். அது ஒரு அமானிதம், அந்த பொறுப்புக்குரிய தகுதி உன்னிடத்தில் இல்லை அபூதரே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கூட மக்காவில் ஆரம்ப காலம் இஸ்லாம் பேசப்படுகின்ற அந்த மக்காவுடைய காலத்தில் மிக தொல்லைகளுக்கும் தொந்தரவுகளுக்கும் ஆளாகி அந்த மக்களுக்கு குப்பாரோட அடி தாங்க முடியாமல் மூச்சிலிருந்து போய் விழுந்தவர்கள் அந்த சஹாபி. அவ்வளவு கஷ்டங்கள் இஸ்லாத்துக்காக பாடுபட்டார், தாங்கிக் கொண்டார். அவர் இஸ்லாம் வளர்ந்த அந்த கால பகுதியிலே ரசூலுல்லாஹ் கேட்கும் போதுதான் பொறுப்பு கேட்கிறார். ஆனால் ரசூலுல்லாஹ் முகத்தாட்சியை பார்க்கவில்லை, அவருடைய நிலைமை மட்டும் பார்த்தார்கள். ஒரு பதவி சுமத்துகின்ற அளவுக்கு உனக்கு அந்த தகுதி இல்லை என்று தெளிவாகவே சொன்னார். அதுதான் ஒரு கட்டமைப்புக்கு தேவையான ஒன்று. தகுதி இல்லாதவருக்கு பதவி கொடுக்கவும் கூடாது, தெரிஞ்ச முகப்பத்துக்காகவும் ஒருவரை நியமிக்கவும் கூடாது. அந்தந்த பொறுப்புக்குரியவருக்கு என்ன தகுதி இருக்கிறதோ அவரால் இந்த வேலையை எடுத்து செய்ய முடியுமா, அவரால் இந்த பொறுப்பை வழிநடத்த முடியுமா, அவர் எடுத்த பணியை சரியாக நிறைவேற்றுவாரா என்ற அந்த தெரிவு ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டும். அப்படித்தான் ஒரு தலைவர் ஒருவரை தெரிவு செய்யவும் வேண்டும். இப்படியான ஒரு கட்டமைப்பினால்தான் அந்த சமூகம் எல்லா பக்கத்தாலும் சூழ்ந்து ஒரு ஸ்ட்ராங் பொடியாக அந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டது. சகோதரர்களே, அதனுடைய இறுதி பகுதியாகத்தான் சட்டங்கள் மூலமாக சமுதாயத்தில் கட்டமைப்பு கொண்டு வரப்படுகிறது. ஒரு சமுதாயத்தை வழிநடாத்துவதற்கு ஒரு சட்டம் ஒழுங்கு என்பது இருக்கிறது. இன்றைக்கு பொதுவாக உலகத்திலே ஒரு ஜமாத்துக்கோ ஒரு இயக்கத்துக்கோ அல்லது சமூக நிறுவனத்துக்கோ கோட் ஆஃப் எத்திக்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது ஒரு சட்ட ஒழுங்கமைப்பு ஒன்று இருக்கிறது. இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் கீழாக தான் அந்த ஜமாத்துடைய பணி சரியாக கொண்டு போக முடியும். ஒரு சட்ட ஒழுங்கு வரையும் இல்லை என்று சொன்னால் இந்த சட்டத்துக்கு கீழான அந்த அமைப்புக்குள்ள இருக்கிற நிர்வாகிகளோ உறுப்பினர்களோ இல்லை என்று சொன்னால் அவர்களை இந்த நிறுவனத்தை விட்டு அந்த ஜமாத்தை விட்டு ஓரங்கட்ட வேண்டும். அவருக்கு ஒழுக்க பண்பாடு இப்படி இருக்க வேண்டும், நடத்தைகள் இப்படி இருக்க வேண்டும், நம்பிக்கை அவர் நானே உள்ளவர், அவர் அந்த இயக்கத்துக்காக உழைக்கின்ற பாடுபடுகின்றவர். அப்படிப்பட்ட பல தகுதிகளை கொண்டதுதான் கோட் ஆஃப் எத்திக்ஸ்.
இஸ்லாம் கூட இந்த எத்திக்ஸை அன்றைக்கே கொண்டு வந்தது. இந்த சட்ட ஒழுங்கு கூட சரியாக நிலைநாட்டப்படாவிட்டால் சமூக கட்டமைப்பு சின்ன பின்னமாகும். ரசூலுல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்தில் கூட யாருக்காகவும் அல்லாஹ்வுடைய இந்த சட்டத்தை நிலைநாட்ட விட்டு கொடுத்தது கிடையாது. மக்களவை குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடிய நேரம், அவ் உயிர் குலத்து பெண்மணி திருடி இருக்கிறார். சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல, அந்த சமுதாயத்திலே மதிப்புக்குரிய குடும்பம், அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடி இருக்கிறார். இன்றைக்கு அவரை கை வெட்டப்பட போகிறது. வெட்டினால் அந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வரும் அந்த குடும்பத்தினர்கள் சிந்திக்கிறார்கள். இந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கு இப்படி கை வெட்டப்பட்டா என்ன நடக்கும், சமூகம் என்ன பற்றி எங்களை பற்றி என்ன பேசும், நான் எங்களை பற்றி என்ன கதைப்பார்கள், இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பதற்காக உசாமா ரலியல்லாஹு அனுப்புகிறார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய வளர்ப்பு மகன், ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், அவரே ரசூலுல்லாஹ் தான் வளர்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மிக நெருக்கத்துக்குரிய விசுவாசத்துக்குரிய நேசத்துக்குரிய பிள்ளையாக ரசூலுல்லாஹுடைய உசாமா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவரை பிடித்துக் கொண்டு போனால் இதுக்கு ஏதாவது பரிகாரம் கிடைக்கும் என்று நினைத்து அவரிடத்தில் வந்து நீங்கள் தான் பரிந்துரை செய்து இதை எப்படியாவது நீக்க வேண்டும் என்ற மாதிரி பேசினார்கள். அவர் வந்து பேசுகிறார். ரசூலுல்லாஹ் கடும் கோபம் வந்தது. உடனே சொன்னார்கள், முஹம்மதுடைய மகன் பாத்திமா திருடினாலும் நான் கையை வெட்டத்தான் செய்கிறேன் என்று சொன்னார்கள். சட்டத்தில் யாருக்கும் வளைவு என்பது கிடையாது. யாருக்காக சட்டம் வளைக்கப்பட மாட்டாது, விட்டு கொடுக்கப்பட மாட்டாது. எனது மகன் பாத்திமா திருடினாலும் நான் கையை வெட்டுவேன் என்று அது கோபத்தோடு சமுதாயத்துக்கு முன்னால் சொல்லிவிட்டு சட்டத்தை நிறைவேற்றினார்கள். சமூக அமைப்பை நிலைநாட்டினார். இதுதான் ஒரு அமைப்பு. விபச்சாரம் செய்த பலர் வந்தபோது கூட அல்லாஹ்வுடைய தண்டனை எது சொல்லப்பட்டதோ அதை நிறைவேற்றி காட்டினார்கள். சகோதரர்களே, யாருக்கும் எதற்காக விட்டு கொடுக்கவில்லை ரசூலுல்லாஹ். இந்த எத்திக்ஸை பேணாதிருந்தால், இந்த அமைப்பை ஒழுங்குபடுத்தாதிருந்தால், ஹராத்தை நிலைநாட்டி ஹராமை ஒழிப்பதற்கு பாடுபடாதிருந்தால், ஒழுக்கத்தை கொண்டு வந்து சீரழிவை தடுப்பதற்கு பாடுபடாதிருந்தால், அந்த சமூகம் எவ்வளவுதான் கட்டமைப்பிருந்தாலும் அது உடனே சிதறி சின்னாட்டமாகும். இந்த அமைப்பும் ஒரு சமூகத்திற்கு தேவை. அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அப்படி இஸ்லாமிய சமூகத்தை ரசூல் உருவாக்கவில்லை. எனவேதான் அந்த பவுண்டரிக்குள் உருவாக்கப்பட்ட அந்த மதீனத்து மக்களுடைய 10 ஆண்டு கால வரலாற்றிலே ரசூலுல்லாஹ் உருவாக்கின சமூக அமைப்பு இருக்கிறது. பார்ப்பதற்கு பலருக்கு ஆச்சரியமான ஒரு சம்பவமாக இருக்கிறது. 10 ஆண்டுக்குள் இப்படிப்பட்ட ஒரு சமூகம் கட்டமைப்பா? ஆண்கள் பெண்களுக்கு என்று அவர்களுக்கு உரிமைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கென்று பணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்களுடைய பணியில்தான், பெண்களுடைய பணிதான், சமூக தலைவருடைய பணியில்தான். ஒவ்வொருவருடைய பணியும் ஒழுங்குபடுத்தப்பட்டு அந்த சமூகம் இருக பிணைக்கப்பட்ட ஒரு நல்ல அகலாக்குள்ள பண்புள்ள பார்ப்பதற்கு அழகான ஒரு சமூகமாக, குர்ஆனை சுமந்த சமூகமாக அவர்கள் நடமாடினார்கள். அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை தான் இந்த உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி விட்டு போனார்கள். சகோதரர்களே, அந்த அமைப்புக்குள் இருக்கின்ற ஒரு பகுதியினரை பற்றி தான் இன்றைய நேரத்தில் நாங்கள் இளைஞர்களை பற்றி பேசுகிறோம். இந்த இளைஞர்களுக்கு இந்த கட்டமைப்பு தேவை. ஏனால் சமுதாயத்தை வழிநடாத்துகின்ற சக்கரங்கள் அவர்கள் தான். ஒரு வண்டி எவ்வளவு தான் அழகாக தயார்படுத்தப்பட்டாலும் அதை ஓட்டிச் செல்வதற்கு 4 பக்கம் 4 சக்கரங்கள் தேவை. இந்த சமுதாயத்தின் சக்கரங்களாக அந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் சமுதாயத்தின் வண்டி இழுத்து போகின்ற கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு கூடியவர்கள் அவர்கள். அவர்களை நாங்கள் இனம் காண வேண்டும், அவர்களை பண்படுத்த வேண்டும். சமூக கட்டமைப்புகளுடைய பங்கு என்னென்னு உணர்த்தப்பட வேண்டும். அவர்களால் அந்த வண்டி இழுத்து செல்லப்பட வேண்டும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் பல கட்டங்களில் எடுத்து காட்டிருக்கிறார். இளைஞர்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து இருக்கிறார்கள். அவர்களுடைய பணி செய்ய முடியும் என்பதை கொடுத்து காட்டி கொடுத்து விட்டு போனார்கள். அவர்களை எங்களால் ஒதுக்க முடியாது. எங்களுடைய நண்பர்கள் இளைஞர்களை நாங்கள் ஒதுக்க மாட்டோம், ஒதுக்கவும் கூடாது. அவர்களை அரவணைப்போம், அவர்களை வரவேற்போம். அவர்களுடைய பங்கு இதுதான் என்பதை நாங்களுடைய சுமையை அல்லது பொறுப்பை அவர்கள் மீது நாங்கள் சாட்டுவோம். அவர்களால் சமூகத்துக்கு பணிகள் நடக்க வேண்டும். இந்த கிராமத்துக்கு ஒரு பணி நடக்க வேண்டும். இந்த கிராமத்தை தாண்டிய அடுத்த பகுதிக்கு ஒரு பணி போக வேண்டும். அவர்கள் தான் வழிநடத்துகின்ற தலைவர்களாக முன்னிறுத்தப்பட வேண்டும். நாங்கள் பின்னால் இன்று வழிகாட்டுகின்றவர்களாக மாற வேண்டும். அதுதான் இந்த ஊர் பகுதிக்கு இன்றைக்கு தேவை, அடுத்த பகுதிகளுக்கும் தேவை. அன்பான சகோதரர்களே, இங்கு பெற்றோர்களும் இருக்கிறீர்கள்,
உங்களுடைய பிள்ளைகளை வழிநடாத்துகின்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அவர்கள் இப்போது உங்களுடைய தோளுக்கு மேலால் வளர்ந்திருக்கின்ற தோழர்கள், உங்களுடைய நண்பர்கள். அவர்களை நீங்கள் ஒரு நண்பனாக பாருங்கள், ஒரு தோழனாக பாருங்கள். உங்களுடைய தோழனோடு நீங்கள் எப்படி பேசுவீர்களோ, எப்படி உங்களுடைய கதைகளை நீங்கள் சுவாரஸ்யமாக பரிமாறுவீர்களோ அவரோடு பேசுங்கள், அவர்கள் சுவாரஸ்யப்படுத்துங்கள், அவர்களுடைய பொறுப்பை கையிலே கொடுங்கள். நீங்கள் நிச்சயமாக அமைதியாக நிம்மதியாக உங்களுடைய மூச்சை இந்த உலகத்தை விட்டு நீங்கள் விடுவீர்கள். அல்லாஹ் அதற்கு பொறுப்பை பார்த்து உங்களுக்கு நாம் தர வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம். ஏனென்றால் உங்களுடைய காலம் முடிய அவர்களுடைய காலம் தான் ஆரம்பிக்கிறது. எனவே அவர்களை இந்த குர்ஆனுடைய நிழலின் கீழால், இந்த ஆயாத்துகளின் கீழால் அவர்களை நாங்கள் நடாத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர்கள் இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயாத்துக்கும் அவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். குர்ஆனுடைய வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக அவர்கள் ஆக்கப்பட வேண்டும். எனவே நாம் இன்றைக்கு இந்த தர்கா டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நாம் இதை கவனிப்போம். அவர்களை நாங்கள் குழுக்களாக எடுப்போம். அவர்களை பண்படுத்துகின்ற முறையை நாங்கள் தர்பியத்துக்கான அமைப்பை உருவாக்குவோம். அவர்களின் ஒரு தலைவரை தெரிவு செய்வோம். அவர்கள் 10 பேரை கண்டக்ட் பண்ணுகின்ற ஒரு அமைப்புக்காக அவர்கள் நாங்கள் தயார்படுத்துவோம். அவர்களை வழிநடாத்துகின்ற பொறுப்புக்குரிய அந்த பள்ளிவாசல் இமாமை நாங்கள் ஆக்குவோம். இப்படியான ஒரு முறையில் அவர்களுக்கு குர்ஆனை ஓதுவிக்கின்ற பயிற்சிகளை கொடுப்போம். குர்ஆனை அழகாக தர்த்தீபாக ஓதுகின்ற அந்த அமைப்பை நாங்கள் உருவாக்குவோம். அன்றாட நாம் ஓதுகின்ற அவுராதுகள் சம்பந்தமாக அவர்களுக்கு பேசுவோம். நீங்கள் மௌத்தா போனாலும் உங்களை தொழிலுக்கு போகிறார், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டுமே. பாப்பா மௌத்தா போனால் தொழிற்பது பிள்ளையாக இருந்தால் இவ்வளவு சந்தோஷம். நாங்களே 3வது மனிதராக பள்ளி இமாமை தேட வேண்டும். நீங்கள் வளர்த்து ஆராய்ச்சியெல்லாம் வளர்த்துத்தானே. உங்களுடைய மௌத்துக்கு உங்களுடைய பிள்ளை தொழிலிக்கவில்லை என்றால், உங்களுடைய மௌத்துக்கு உங்களுடைய பிள்ளைகள் கவனிக்கவில்லை என்றால், உங்களுடைய மௌத்து உங்களுடைய பிள்ளைகள் நல்லடக்கம் செய்கின்ற அனைத்து விவகாரத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றால், இந்த பிள்ளையை பெற்றதால நீங்கள் அடைந்த நன்மை அது. நீங்கள் இதற்கும் பதில் சொல்ல வேண்டியவர். எனவே அந்த பொறுப்புக்கு நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு பொறுப்பாக அமைப்போம். அவர்கள் ஒரு கட்டமைப்புக்குள் கொண்டு வருவோம். இந்த அனாச்சாரங்களுக்கு அவர்கள் ஓரப்படுத்துவோம். குர்ஆனுடைய தூதுகளை அவர்கள் கொண்டு போகின்ற சிறந்த தாயிகளாக, பண்பாளர்களாக அவர்கள் ஆக்குவோம். இந்த கிராமத்திலே அகீதாவை பேசுகின்ற முன்மாதிரியுடைய இளைஞர் சமூகமாக அவர்களை உருவாக்குவோம். நாளைய சமுதாயத்தில் அவர்கள் இன்னும் ஒரு சாராரை தலைமைத்துவத்துக்கு கொண்டு வருவார்கள். அடுத்த ஒரு ஜெனரேஷன் அவர்கள் வழிநடாத்துவார்கள். இந்த காட்சியை நாங்கள் மறுமையில் அல்லாஹ் இருக்கிறாம அழகாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தர வேண்டும். எங்களுடைய மௌத்துக்கு பின்னாலும் அவர்கள் தான் இந்த பகுதிக்கு தலைமை தாங்க இருக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷனாக இருக்கிறார். உலக கல்விக்காக கொடுக்கிற முக்கியத்துவம் போல இந்த மாற்றத்தை படிப்பதற்காக சஹாபாக்கள் சொல்கிறார்கள், சிந்துபலி அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஈமானை படித்தோம், குர்ஆனை படித்தோம் என்று சொன்னார்களே, அதன் மூலமாக எங்களுடைய ஈமான் அதிகரித்தது என்று சொன்னார்கள். அப்படி சொல்லும் போது அவர்கள் சொன்னார்கள், வனஹ்னு ஃபஸயான், நாங்கள் ஈமானை படிக்கும் போது குர்ஆனை படிக்கும் போதும் இளைஞர்களாகத்தான் இருந்தோம் என்று சொன்னார்கள். இளைஞர்களாகத்தான் இருந்தோம். குர்ஆனை பற்றி இளைஞருக்கு அறிவுறுத்துவோம். குர்ஆனுடைய ஆயத்துக்கள், அத்தியாயங்கள், சூறாக்கள், அதில் இறங்கப்பட்ட முறைகள் எப்படி, அது பேசுகின்ற செய்திகள் என்ன, ரசூலுல்லாஹி சுன்னா என்றால் என்ன, அதுக்கு நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், சஹாபாக்கள் யார், ரசூலுல்லாஹி அவர்கள் எப்படி அனுப்பினார்கள், அவர்களது உம்மத்து காட்டிய பங்கு என்ன, அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன, எம்மா நடக்க வேண்டிய கடமைகள் என்ன, நாம் சிந்திப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே முதலில் இந்த தர்கா டவுன் பள்ளிவாசலோடு அமைந்த எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் தெரிவு செய்வோம். பெற்றோர்கள் நீங்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். அவர்களை ஒரு குழுவாக நாங்கள் அமைப்போம். இந்த குழுவில் ஒருவரை நாங்கள் தகுதியான ஒருவரை தெரிவு செய்வோம். அவர்களுக்கு ஒரு தர்பியத்தை கொடுப்போம். அவர்களை வழிநடாத்துகின்ற பொறுப்பு இந்த பள்ளிவாசல் இமாமிடத்தில் நாங்கள் ஒப்படைப்போம். அவர் இந்த மக்களால் பாராட்டுக்குரியவர், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவர், மாஷா அல்லாஹ். அவருடைய கோஆர்டினேட்டர் கீழால் இந்த 10 பேர் குழுவை கொண்ட ஒரு சாராரை கொண்ட குழுவை உருவாக்கி பிறகு அடுத்த கிராமத்தோடு நாங்கள் தொடர்பு கொள்வோம். அங்கும் ஒரு இளைஞர் கூட்டத்தை உருவாக்குவோம். அவர்களுக்குள்ளே இப்படியான ஒரு தர்பியத்தை கொண்டு வருவோம். இந்த டிஸ்ட்ரிக்டுள்ளே, இந்த பகுதிகளுக்குள்ளே, இந்த பிரதேசங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மஸ்ஜித் நிர்வாகிகளோடு தொடர்படுத்தி எங்களுடைய இளைஞர்களை கூட்டம் கூட்டமாக இந்த இஸ்லாத்துக்குள் வரவழைத்து அவர்களை நாங்கள் அரவணைத்து இஸ்லாமிய தலைமைத்துவ பயிற்சி கீழால் என்ன ஒழுக்க நெறிகள், பாடநெறிகள் படிப்பித்துக் கொடுக்க வேண்டுமோ, எதையெல்லாம் அவர்கள் அன்றாட அவசர
பலதரப்பட்ட தேவைகள் இருக்கின்றனோ அதற்கு தகுதி வாய்ந்தவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு அப்படியான ஒரு தலைமைத்துவ பயிற்சியின் ஊடாக அவர்களுக்கு தேவையான பாட விதானங்களின் ஊடாக நாங்கள் ஒரு சிலபஸ் முறையிலே அவர்களுக்கான ஒரு அமைப்பை நாங்கள் கொண்டு வருவோம். அது நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு சாலியான பிள்ளைக்கு அடித்தளமாக இருக்க அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எனக்காகவும் எங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய துஆவை சேர்த்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் அதை அமைக்கின்ற ஒரு ஆசையோடு ஆர்வத்தோடு இந்த பள்ளி இமாம் இந்த ஏற்பாட்டை செய்தவர்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். எனவே உங்களுடைய பிள்ளைகளை ஒரு சிறந்த ஆளுமையுள்ள முஸ்லிம் உள்ள குர்ஆனை உச்சரிக்கின்ற ஒரு பிள்ளையாக மாற்றுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு இன்று தந்திருக்கிறார். அன்புக்குரிய நண்பர்களே, வாலிபர்களே, தோழர்களே, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற பகுதி நாளை மறுமையிலே அந்த நிலையிலே இல்லாத இடத்திலே அல்லாஹ் உங்களுக்கு நிழல் தரப்போற இடத்தை ஒதுக்கியிருக்கிறான். அதை சொன்னார். வாலிபர்களுக்கு ஒரு இடம் அங்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை நீங்கள் தவறவிடாதீர்கள். இந்த உலகத்திலே நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள் துன்பத்தின் போது உடனே ஒரு நிழலை தேடுகிறீர்கள். தாகத்துக்கு மதுரமான நீரை தேடுகிறீர்கள். உங்கள் தொண்டையை நனைப்பதற்கு குளிர்ந்த நீரை தேடுகிறீர்கள். நாளை மறுமை இந்த கட்டிடங்களோ மரங்களோ இல்லாத சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தன்னுடைய அரிசி கீழால் நிழல் கொடுக்கின்ற கூட்டத்தை சொல்லும் போது ரசூலுல்லாஹ் இபாதத்திலே தன்னை வளர்த்த இளைஞர்களை பற்றி சொன்னார்கள். அவர்களுக்கு தண்ணீர் இடம் இப்போது உங்களுக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த இடத்துக்காக நான் கஷ்டப்படுவோம். அதுதான் எங்களுக்கு நிரந்தரமான மறுமைக்கு தேவை. அதிலே நிழல் கிடைத்தால் சுவர்க்கத்தில் இடம் கிடைக்க போகிறது சகோதரர்களே. அங்கு நிழல் இல்லை என்றால் சுவர்க்கத்தில் கிடைக்காது. நரகத்திலே அனல் கொதித்த அந்த நெருப்புத்தான் எங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் அதிலிருந்து என்னை உங்களை காப்பாற்ற வேண்டும். நிழலுக்காக பாடுபடுவோம். மௌத்துக்கு பின்னால் அதை அனுபவிப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய நிகழ்விலே அதற்கான ஏற்பாடு செய்வதற்கு நாம் தயாராகிறோம். பூர்ணமான ஒத்துழைப்பு தாருங்கள். தயவு செய்து இந்த நிகழ்ச்சி கலைவதற்கு முன்னால் நீங்கள் போய்விடாதீர்கள். அல்லாஹ்வுக்காக எங்களோடு ஒத்துழையுங்கள். உங்களுக்காக நாம் வந்திருக்கிறோம். எங்களுக்காக உங்களுடைய பிரார்த்தனைகளை சதாவும் துஆக்களுங்கள். அதுவே எங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு. வாஹதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.